Tata IPL 2024. Welcome to Roti Prabha channel. Fantasy team prediction and analysis தமிழில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மேட்ச் நம்பர் 43 சாட்டர்டே 26 ஏப்ரல் டைம் 3:30 PM. இது ஒரு டே மேட்ச் அண்ட் வெனியூ அருண் ஜெட்லி ஸ்டேடியம், நியூ டெல்லி. ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நேரடியாக இந்த மேட்சை பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிஎல் போட்டி 2 இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோரின் படி நாங்கள் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அதிக ஸ்கோரை பார்த்தோம். அருண் ஜெட்லி ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பெரிய ஸ்கோரை பார்த்தோம் சொல்கிறாங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியம் ஆடுகளம் பந்து வீச்சாளர்களுக்கும் பேட்ஸ்மேன்களுக்கும் சமநிலை உதவியை வழங்குகிறது. ஸோ யார் நல்லா போல் பண்ணுறாங்களோ, யார் நல்லா பேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு கிரவுண்டு அருண் ஜெட்லி ஸ்டேடியம் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த இடத்துல பிச் ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. பட் ஓவரால் பிச் ரிப்போர்ட், எல்லா பிச் ரிப்போர்ட்டுமே ஒரு 200 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை தான் கொடுக்குது. நேற்று நடந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆல்மோஸ்ட் 200 ரன் அடிச்சிருந்தாங்க அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத் ஒரு 170 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிச்சுமே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கான ஒரு பிச்சாக தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல், மும்பை இந்தியன்ஸ், ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். டே மேட்ச், இது கம்ப்ளீட்லி டே மேட்ச். அண்ட் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 157 ரன்களும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 145 ரன்களும், ஆவரேஜான 4 2 இன்னிங்ஸ்லையுமே 6 அண்ட் ஆவரேஜான 6 2 இன்னிங்ஸ்லையுமே 1 அண்ட் விக்கெட் ஆவரேஜான விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 65 பாயிண்ட்ஸும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 67 பாயிண்ட்ஸும். போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 41, ரெண்டாவது இன்னிங்ஸில் அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 97 அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 20 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 37 அண்ட் முதல் இன்னிங்ஸில் 11, ரெண்டாவது இன்னிங்ஸில் 30 ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேடியமாக அருண் ஜெட்லி ஸ்டேடியம் இருக்கிறது. அண்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 86 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 39 தடவையும், பேட்டிங் செகண்ட் 46 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் 84 மேட்ச்சில் டிசி 32 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 43 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க ஹோம் கிரவுண்டில். டிசி ரெக்கார்டட் லோயஸ்ட் டோட்டல் இன் 2017, 66க்கு 10 மும்பைக்கு எதிராக. டேவிட் வார்னர் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, ஆனால் அவர் ரீசெண்ட் மேட்ச்சில் அவர் உள்ளே இல்லை. ஸோ அவர் இருந்தார்னா அவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ரன் ரிஷப் பண்ட் 492 ரன் அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் 128, 8 விக்கெட்ல விளையாடிருக்காரு. டெல்லி ரெக்கார்ட் த ஹையஸ்ட் டோட்டல் இன் 2011, 231 ஃபார் 4 இந்த வெனியூவில். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் டிசி 162, 171, லக்னோ 157, 125. ஸோ இது எல்லாமே ஆவரேஜாக ஒரு 162, 200 அந்த ரேஞ்சில் ஸ்கோரிங் பேட்டர்னாக அமையுது. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் 22 தடவை 150க்குள்ள ஒரு 22 தடவையும், 150லேருந்து 169 23 தடவையும், அப்புறம் 170லேருந்து 189 22 தடவையும் அண்ட் அபவ் 190 17 தடவையும் இந்த ஆட்டம் நடைபெற்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் வெனியோட T20 ஸ்டாட்ஸ் பார்ப்போம். 84 மேட்ச் 37, 46 பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட். நெக்ஸ்ட் முதல் இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் 187, ரெண்டாவது இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் 172 ரன்கள் அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 231 ஃபார் 4 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 66க்கு 10. அண்ட் மேட்சஸ் பார்ப்போம். இங்கே மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி 162, ஜிடி 163, ஆவரேஜாக ஒரு 160 ரன் இந்த கிரவுண்டில் விளையாடிருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4, ஓவரால் 9 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் 3 விக்கெட் ஸ்பின்னுக்கும் நடந்திருக்கு. ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம்னா ஒரு நியூட்ரலான ஒரு வெனியூ. ஸோ போலிங் அண்ட் பேட்ஸ்மேன் பிச் ரிப்போர்ட் படி விக்கெட் 9 விக்கெட் விழுந்திருக்கு. ஏதாவது ஒரு போலர் ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க கேப்டன் ஆவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 50லேருந்து ஒரு 70 ரன் அடிச்சாங்கன்னா அவங்க கேப்டன் ஆவாங்க. ஸோ ரெண்டுமே மிக்சட் காம்பினேஷனாக தான் இருக்குது. அதே அடுத்த மேட்ச் டிசி 172 ஃபார் 10 ஆல் அவுட் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 173 ஃபார் 4 20 ஓவர்ஸ். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னு 3 விக்கெட் முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 0 விக்கெட்டும் இருந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வான் பை 6 விக்கெட். இந்த 10 விக்கெட் விழுந்தது பார்த்தீங்கன்னா, இந்த 10 விக்கெட்டில் யாராவது 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேப்டன் ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டு டீம்லையுமே ஓப்பனிங் 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. யாராவது ஒரு 60-70 ப்ளஸ் ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பேட்டிங்கு ஃபேவரான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அமைஞ்சிருக்கும்.
ஏப்ரல் 24 இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் 2024 டெல்லி கேபிட்டல் 224 ஃபார் 4 அண்ட் குஜராத் 220 ஃபார் 8. இதில் வந்து ரிஷப் பண்ட் அண்ட் அக்சர் பட்டேல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டேவிட் மில்லர் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சாய் சுதர்ஷன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பேட்ஸ்மேன் வந்து 50+ ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே 5 விக்கெட் 2வது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கும், முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ஸ்பின்னு 2வது விக்கெட்டில் 3 விக்கெட்டும், முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் விழுந்திருக்கு. இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரீசெண்டாக நடந்த மேட்சை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இதுபடி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220, 224. ஸோ இந்த காம்பினேஷனில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டரில் கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஸ்கோர் கார்டில் தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 20 பாருங்க, இது ரெண்டுமே 2024 இருக்குது. 266 ஃபார் 7. டிராவிஸ் ஹெட் 89 ரன் அடிச்சிருப்பாரு 30 பால்ல. அதே மாதிரி டெல்லியும் 200 ஃபார் 10, 199, ஒரு ரன் கம்மி 200க்கு. ஃபாஸ்ட்டுக்கு 1 விக்கெட்டும், இங்கே 2வது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 5 விக்கெட்டும், இங்கே ஸ்பின்னு 3 விக்கெட்டும். இதில் நடராஜன் வந்து 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ கேப்டனாகவும் அமைஞ்சிருப்பாரு. நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்ப்போம். ஸோ இங்கே ஓவரால் இது ரெண்டுமே பாருங்கள் 200, 200, 200, 200, ஆல்மோஸ்ட் ஒரு 900 ரன்ஸ் வந்து பேட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு டே கேமாக இருக்கிறதுனால, நாளைக்கு 3:30 மேட்ச் இருக்கிறதுனால, ஸோ டே கேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். முதல் இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் 179, 2வது இன்னிங்ஸ் 157. ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஆர்முக்கு எதிராக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரேசர் மெக்கர் பவர் பிளேயில் 233 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. பும்ரா லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அண்ட் லாஸ்ட் 10 மேட்சாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 வின்னும், பேட்டிங் செகண்ட் 2 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஸ்கோர் 58 இருந்திருக்கு, டெத் ஓவரில் 56 இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் பேரடைஸாகவே இருந்திருக்கு. ஸோ டெல்லி மும்பை அண்ட் மும்பை 18 தடவையும் டெல்லி 15 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 33 மேட்சஸ். மும்பை இந்தியன் பாசிபிள் பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ஸ்ரேயஸ் கோபால், கோட்ஸி, பும்ரா, ஆகாஷ் மத்வால். மும்பையோட லீடிங் பெர்ஃபார்மர் பார்ப்போம். 8 மேட்ச் 273 ரன் திலக் வர்மா. இஷான் கிஷான் 8 மேட்ச் 192 ரன். ரோஹித் சர்மா 8 மேட்ச் 303 ரன். ஸோ லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சதுனால எங்கேயோ வந்துட்டார், 200லேருந்து 300 வந்துட்டார். கெரால் கோட்ஸி 12 விக்கெட் 8 மேட்ச் அண்ட் 8 மேட்ச் 13 விக்கெட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்த 5 பிளேயருமே வந்து ஒரு கீ ஃபேக்டராகவே இருக்காங்க உள்ள. ஸோ இவங்களெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஹர்திக் பாண்டியா இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை, பவுலிங்லேயும் நல்லா வரல, பேட்டிங்கும் நல்லா பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோஹித் சர்மா 8 விக்கெட்டில் 33 அண்ட் வெனியூவில் 35 ரன் ஆவரேஜ். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. 105 நாட் அவுட், 36 6. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு 50 ரன்னுக்கு மேலே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இஷான் கிஷான் 46 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில் அண்ட் வெனியூவில் புவர் பெர்ஃபார்மர். பட் ரிஸ்கியாக வந்து இவரை பிக் பண்ணலாம். ஏன் பிக் பண்ணலாம்னா 0 ரன் 8 ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி விளையாடினாங்கன்னா இவருக்கு வாய்ப்பே போகும். அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் வந்து இவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரன்னை எதிர்பார்க்கலாம். திலக் வர்மா 4 மேட்ச் 90 ரன் 22 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 1 மேட்ச் 41 ரன் 41 ஆவரேஜ் 65 34 31. ஸோ ரீசெண்டாக வந்து ட்ரீம் டீமில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு திலக் வர்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹர்திக் பாண்டியா 22 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில் அண்ட் 16 ரன் ஆவரேஜ் 18 மேட்ச்சில் 6 விக்கெட் 8 விக்கெட்டில். வெனியூவில் வந்து 7 மேட்ச் 2 விக்கெட். ஸோ விக்கெட்டே ரொம்ப புவராக இருக்குது. இங்கே பாருங்கள் 10 ரன் 10 ரன் 2 ரன் 21 ரன் நாட் அவுட் 39. ஸோ ஒரு 50+ ரன்ஸ் இவர்கிட்ட இருந்து வரல. ஒரு 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் அந்த மாதிரியும் இவர் எடுக்கலை. ஸோ இவர் எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். டிம் டேவிட் இவருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. 8 விக்கெட்டில் 4 மேட்ச் 104 ரன் 52 ஆவரேஜ் அண்ட் வெனியில் 1 மேட்ச் 13 ரன் 13 ஆவரேஜ். ஸோ கடைசியாக தான் இவர் இறங்குறாரு. இறங்கும் போது ஒரு 20+ ரன்ஸ் தான் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். 1 or 2 கேச்சஸ் பிடிப்பார். ஸோ ட்ரீம் டீமில் வர்றது ஒரு 50-50 தான் இவர் இருப்பார். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் ஒரு நல்ல ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டே கேம் வேற, டே கேம்ல சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா சூரியகுமார் யாதவ் இருப்பாரு. 8 விக்கெட்ல 25 ரன் ஆவரேஜ், வெனியூல 15 ரன் ஆவரேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முகமது நபி 3 மேட்ச் 37 ரன் 37 ஆவரேஜ், நிறைய நாட் அவுட், அதனால ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. 2 மேட்ச் 34 ரன் 34 ஆவரேஜ் அண்ட் ரீசெண்டான ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் பியூஷ் சாவ்லா 24 மேட்ச் 26 விக்கெட், 10 மேட்ச் 11 விக்கெட். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அண்ட் கெரால் கோட்ஸி 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 4 விக்கெட்டுங்க.
வேறு லெவலில் இது பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாகவே 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் இப்போ 0ன்னு வந்ததுனால ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா 20 மேட்ச் 25 விக்கெட் அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 6 விக்கெட் அண்ட் 0-3 0-5. இப்போ 0ன்னு வந்துருக்கு. இங்கே பாருங்கள், 0ன்னு வந்தாவே 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி 0ன்னு வந்தால் 3 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 5 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஆகாஷ் மதுவால் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. ரொம்பவே ஷெப்பர்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. மும்பை இந்தியன்ஸோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இன்னிங்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ், இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், நமன்தீர் செகண்ட், திலக் வர்மா போத், ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங், டிம் டேவிட் செகண்ட் பேட்டிங், ஷாம்ஸ் முலானி செகண்ட், ஆகாஷ் மதுவால் செகண்ட், கெரால் கோல்சி ஃபர்ஸ்ட், பியூஷ் சாவ்லா போத் இன்னிங்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா போத், சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ். பவர் பிளேயில் போடக்கூடிய ஓவர் கெரால் கோல்சி, பும்ரா, ஆகாஷ் மதுவால் பதில் வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள வருவாங்க. அண்ட் டெத் ஓவர் ஆகாஷ் மதுவால், பும்ரா அண்ட் ரொம்பவே ஷெப்பர்ட். ஸோ பிளேயர் பேட்டில் தான் ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மா 25 டைம்ஸ் டிஸ்மிஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். லெஃப்ட் ஆர்முக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. டெல்லியில் கலீல் அகமது இருக்காரு. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணணும். அதை தாண்டிட்டாருன்னா அவருடைய நல்ல ரெக்கார்டை வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சூரியகுமார் யாதவ் டிஸ்மிஸ் அகேன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், எம் குமார், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது ஒவ்வொரு தடவையும் இந்த 3 பேர்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா டிஸ்மிஸ் பை கலீல் அகமது 3 தடவையும், நார்ஜியா கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிட் டிஸ்மிஸ் பை அக்ஷர் பட்டேல் கிட்ட 2 தடவையும், கலீல் அகமது கிட்ட 1 தடவையும், திலக் வர்மா டிஸ்மிஸ் பை கலீல் அகமது அண்ட் ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவுட் ஆயிருக்காங்க. இதுதான் மும்பை இந்தியன்ஸ்க்கான ஒரு பிளேயர் பேட்டில். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11. டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ஃப்ரேசர் மெக்கர்க், கிறிஸ்டன் ஸ்டப், சாய் ஹோப், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அபிஷேக் போரல், கலீல் அகமது அண்ட் இஷாந்த் சர்மா. ஸோ இதுதான் டெல்லியோடைய பாசிபிளான பிளேயிங் 11. ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் ஃப்ரேசர் மெக்கர்க், ரிஷப் பண்ட், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல். இந்த 4 பேர் வந்து கரண்ட்ல ஃபார்மில் இருக்காங்க. இவர் வந்து 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் பிருத்வி ஷா. 4 மேட்ச்ல டேவிட் வார்னர் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், குல்தீப் யாதவ், இவங்க 2 பேர் மெயின் திங். முகேஷ் குமார் ரொட்டேஷன்ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரிஷப் பண்ட் 9 மேட்ச் 342 ரன்கள் இந்த டாடா ஐபிஎல் 2024. பிருத்வி ஷா 7 மேட்ச் 185 ரன்கள். கிறிஸ்டன் ஸ்டப் 9 மேட்ச் 225 ரன்கள். இவர் தான் டாப் லீடிங்ல இருக்காரு, 2வது இடத்துல இருக்காரு. கலீல் அகமது 9 மேட்ச் 10 விக்கெட் அண்ட் குல்தீப் யாதவ் 6 மேட்ச் 12 விக்கெட், அப்படியே டபுளா இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பிக், மஸ்ட் பிக்கா இவர் இருப்பாரு. இவருமே நாளைக்கு மஸ்ட் பிக்காவே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இவரும் மஸ்ட் பிக்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, அபிஷேக் போரல். இந்த டேவிட் வார்னர் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, பட் வெனியூவில் வந்து 33 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்ல 40 ரன் ஆவரேஜ். இவர் இருந்தார்னா மஸ்ட் பிக். பிருத்வி ஷா 17, 21, 50-50 ஆப்ஷன். அபிஷேக் போரல் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, 6வது 7வது தான் இறங்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்டன் ஸ்டப், ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல். லாஸ்ட் மேட்ச் ஒரு 65 ரன் அடிச்சிருப்பாரு, 66 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு அக்ஷர் பட்டேல். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஓவராலாக 20 மேட்ச் 14 விக்கெட், 19 மேட்ச் 14 விக்கெட். பட் ரன்னு பார்த்தீங்கன்னா வெனியூவில் 429 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேன் பாயிண்ட்ஸ் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டூயல் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் 26 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட்ல வெனியூவில் 41. லாஸ்ட் மேட்ச் ஒரு 88 ரன் நாட் அவுட்ல இருப்பாரு. அடுத்த கிறிஸ்டன் ஸ்டப் 26, 15, 71. ஸோ 26 அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். லலித் யாதவ், குமார் குஷ்கரா, ஜெய் ரிக்கட்சன் இந்த 3 பேருமே லைன் சப்போர்ட்ல இருக்கிறதில்ல. வந்தாங்கன்னா அவங்களை பிளான் பண்ணிக்கலாம். ஆண்ட்ரிக் நார்ஜியா 8 மேட்ச் 9 விக்கெட் அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 6 விக்கெட். வெனியூவில் ஒரு ரீசெண்டான ட்ராக் வச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா 13 மேட்ச் 15 விக்கெட். வெனியூவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், 8 விக்கெட்லையும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். நார்ஜியாவை கம்பேர் பண்ணும்போது இஷாந்த் சர்மா சூப்பர். அண்ட் கலீல் அகமது 5 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் 8 மேட்ச் 3 விக்கெட். 8 விக்கெட்ல சூப்பராக இருக்காரு. வெனியூவில் கொஞ்சம் புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாய் ஹோப், ஜேசர் ஃப்ரெக்மர்க் வந்து 23 ரன் அப்புறம் 55 ரன். 8 விக்கெட்ல 2 மேட்ச் 88 ரன், 44 ஆவரேஜ். தொடரும் பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நல்ல பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் சாய் ஹோப் இவர் வந்து நான் பிக் பண்ண போறதில்ல. முகேஷ் குமார் ஒரு நல்ல பிக். எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. 8 மேட்ச் 7 விக்கெட், 1 மேட்ச் 2 விக்கெட்ஸ்.
டெல்லி கேபிட்டல் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ், பிருத்திவி ஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட், கிறிஸ்டன் ஸ்டப் செகண்ட், அக்ஷர் பட்டேல் போத், சுமித் குமார் ஃபர்ஸ்ட், ஹேண்ட்ரிக் நார்ஜியா ஃபர்ஸ்ட், கலீல் அகமது போத், குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் bowling, முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் bowling, அபிஷேக் போரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங். பவர் பிளேல போடக்கூடிய ஓவர்ஸ் கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, ஹேண்ட்ரிக் நார்ஜியா, and death over முகேஷ் குமார் and கலீல் அகமத். And David Warner dismiss against Jasprit Bumrah 2 times. Bumrah கிட்ட நல்லா மாட்டி இருக்காரு. ரிஷப் பண்ட் dismiss against Piyush Chawla and Bumrah 6 times. And Prithvi Shaw dismissed against all fast bowler mystery shot. இப்போதாங்க நம்ம மெயின் பிக்சருக்குள்ளே வரும். இங்கே நடந்த கிரவுண்டில் என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த மேட்ச்லேயும் பாருங்கள், அக்ஷர் பட்டேல், பேண்ட் இவங்க 2 பேர் தான் 50+ ரன், 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டன் ஸ்டப் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர், இவரும் 23 ரன் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஷாய் ஓப் பெருசாக ஃபார்ம் இல்லை, இவர் 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். அப்புறம் சந்தீப் வாரியர் 3 விக்கெட்ஸ் எடுத்தார், நூர் அகமது 1 விக்கெட் எடுத்தார். ஸோ வாரியர் 3 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட். இந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 பிளேயரில் இந்த ஸ்க்ரீன் படி வாரியர் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருப்பார். அதே மாதிரி ரிஷப் பண்ட் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருப்பார். அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருப்பார். நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இங்கே நடந்த சாய் சுதர்ஷன் 65, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டேவிட் மில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ 2 பேருமே டாப். இந்த 2 பேருமே ட்ரீம் டீமில் இருப்பாங்க. விர்ஜிமின்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ரஷீத் தார் சலம் 3 விக்கெட், அண்ட் குல்தீப் யாதவ் 2 விக்கெட், கலீல் அகமது 2 விக்கெட் எடுக்கலாம், ஹேண்ட்ரிக் நார்ஜியா 1 விக்கெட், முகேஷ் குமார் 1 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். ஸோ அக்ஷர் பட்டேல் அங்கே பேட்டிங் ப்ளஸ் இங்கே போலிங்கில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். அடுத்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 89 ரன், அண்ட் ஷபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 59 ரன். ஸோ 2 பேருமே லெஃப்ட். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 45, அண்ட் நிதிஷ் ரெட்டி ஒரு 37. ஸோ குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்துக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர். ஸோ இங்கே எல்லாமே டாப் லெஃப்ட்டில் தான் வராங்க, கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ அதையும் ஒரு சைடில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா, ஜேக் ஃப்ரேசன்பர்க் 65, ஒரு ரைட் ஹேண்ட், அபிஷேக் போரல் ஒரு 42, அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு 44. 3 பிளேயர் இருக்காங்க. இந்த இடத்துல டி நடராஜன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் 4 விக்கெட், நிதிஷ் ரெட்டி 2 விக்கெட், புவனேஸ்வர் குமார், வாஷிங்டன் சுந்தர் தலா 1 விக்கெட். ஸோ மாயங்க் மார்க்கண்டே 2 விக்கெட். இந்த ஸ்கோர் கார்டு 199 for 10. ஸோ ட்ரீம் டீம் பாருங்கள், லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சோட ட்ரீம் டீம் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல். ஸோ 2 பேருமே லெஃப்ட்டில் வராங்க. அதே மாதிரி இவர் லெஃப்ட்டு 2 பேருமே லெஃப்ட்டில் வராங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ரிப்பீட்டடாக வராரு, அக்ஷர் பட்டேல் ரிப்பீட்டடாக வராரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணும். ஃப்ரேசர் மேக்கருக்கு ரிப்பீட்டடாக வராரு. ஸோ இவங்க ரிஷப் பண்ட் ரிப்பீட்டடாக வராரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நல்ல டீமாக கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல டீம் அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். குல்தீப் யாதவ் ட்ரம்ப் கார்டு, சூரியகுமார் யாதவ், பும்ரா அண்ட் ஹேண்ட்ரிக் நார்ஜியா ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ். அண்ட் டாப் பிக்ஸ் இஷான் கிஷான், திலக் வர்மா, ரிஷப் பண்ட் அண்ட் கலீல் அகமது. ஸோ நான் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.